கதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்த தழுவதிகள் போற்றி. அகத்தியனின் அருள்வடிவாய் சிவமகா வாழை சித்தன் என்ற திருநாமம் கொண்டவனே, எம் மைந்தனே, அகமகிழ்வோடு சக்தியவள் ஆனந்த ரூபமாய் அம்பிகையின் வடிவு கொண்டு ஆனந்த வடிவுதனில் வந்தமர்ந்து வாழ்த்துகின்றோம். சீற்றங்கள் ஏதுமில்லை, சிரித்த முகம், அழகிய இப்பூ உலகமதை புண்ணிய யுகமாக நீர் மாற்றி கொண்டிருக்கின்ற அச்செயல் கண்டு அருள்நிலையாய் ஆதி கைலாய சிவசூட்சம நூலில் அம்பிகை என்ற அருள் சக்தி வடிவில் வந்தமர்ந்து நல்வாழ்த்துக்களை வழங்குவதில் யாம் பேரானந்தம் அடைந்து அமர்ந்திருக்கின்றோம். கண்டோம் சிவசபையில் சக்தி தெய்வங்களெல்லாம் சூட்சமத்தில் அமர்ந்து தவமிருப்பதை கண்டமர்ந்தோம். கண்டமர்ந்த நிலையில் யாமும் அமர்ந்து நின்றோம். பல்வேறு நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட கணங்களெல்லாம் வந்து சூழ்ந்து எங்களோடு தவம் இருந்து கொண்டு இருக்க, சூட்சம நிலைதனில் பல்வேறு தேவ சித்த கணங்களெல்லாம் சிவசபையின் பிரதிகளாக இருக்கின்ற இல்சபை மற்றும் கிளை சபைகளில் அவை அமைதியாக தவம் இருந்து கொண்டிருக்கின்றன. அங்கு இருப்பவர்களுடைய மனநிலைக்கு ஏற்றாற்போல் சீற்றம் கூடிய கணங்களும் சீற்றம் குறைந்த கணங்களும் என்றவாறு தவமிருந்து கொண்டிருக்கின்றன என்ற நிலைதனை எடுத்துரைத்து, அந்நிலையெல்லாம் இக்கலியுக மாந்தர்களுக்கு வரமாக கொடுத்து வாழ வைத்து கொண்டிருக்கின்ற அழகின் சிவமகா வாழை சித்த வடிவு கொண்டவனே, அழகான அருமுகனின் அருள் குழந்தை தன்மையையும் இணைந்தாற்போல் கொண்ட எம் குழந்தை மைந்தனை உம்மை அகமகிழ்வோடு வாழ்த்துகின்றோம். சிவமகா வாழை சித்தன் என்று இன்று இவ்வு உலகமதில் நீர் யாரென்றே அறியா நிலைதனில் அமர்ந்திருக்கின்ற மாந்தர்களெல்லாம் நீர் யாரென்று அறிகின்ற பொழுது அம்பிகையும் வந்து வாழ்த்தியிருக்கின்றாள். சக்தி தெய்வங்களின் பல்வேறு நிலைகளெல்லாம் வந்து வாழ்த்தி இருக்கின்றன என்ற நிலையெல்லாம் கேட்கின்ற பொழுது எம்மை மட்டுமே வைத்து வழிபட்டு கொண்டிருக்கின்ற மாந்தர்களெல்லாம் உம்மை விட உயர் நிலை கொண்ட சித்தனவன் எவனும் இல்லை என்று உம்மிடம் வந்து வணங்கி நின்று எம் ஆசிகளை அன்றும் உமக்குள் இருந்து பெற்று செல்கின்ற அருள்நிலையை காண்கின்றோம். அந்நிலையை எம் மைந்தர்களுக்காக கொடுக்க காத்திருக்கின்றவனே, அகமாற உம்மை இன்று உம்முடைய கருத்தான நூலில் அமர்ந்து வாழ்த்துகின்றோம். சிவசபையில் கண்டும் கேட்டும் கொண்டிருந்தோம். ஒவ்வொரு சீடர்களுடைய மனநிலையையும் சிவசபையில் இருக்கின்ற கணங்கள் கேட்டு கண்டு உரைத்து கொண்டிருக்கின்றன. சீடர்கள் என்றால் ஆண்களை மட்டும்தான் உரைக்கின்றீர், பெண்களாகிய எங்களை உரைக்கவில்லையே, எங்களுக்கு ஏதேனும் தன்னிச்சையாக தனிநிலையாக உரைத்தால் நலமாக இருக்குமே என்று வேண்டி நின்றதை கண்டோம். அவ்வாறு இங்கு எவருக்கும் தனிநிலைய ஆசிகள் இல்லை என்ற பொழுதும் ஒவ்வொருவருக்கும் சமமான ஆசிகள் இங்கு ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாது சீடர்கள் என்று உரைக்கின்ற பொழுதே அதில் ஆண்களும் அடங்குவர் பெண்களும் அடங்குவர் என்ற ஒரு சூட்சமத்தை இன்று எடுத்துரைத்து அகமகிழ்வோடு ஒவ்வொருவரும் கேட்டு நிற்கின்ற வேளைதனில் யாவரும் சிவமாக மாறியிருக்கலாம், சிவத்திற்குள் அடங்கிய சக்தியாக மாறியிருக்கலாம் என்ற நிலைதனை மட்டும் எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாறு உம்மை வாழ்த்துகின்றோம். இருந்த பொழுதும் கற்புடைய மாதர்கள் பத்தினி என்ற நிலைதனில் இருக்கின்ற மாதர்களுக்காக அந்நிலையை வாழ வேண்டும் என்ற நிலையில் இருக்கின்ற மாந்தர்களுக்கு எம் மைந்தர்களாக இருக்கின்ற சீடர்களுக்காகவும் இணைந்தாற்போல் அந்நிலையினுடைய உயர்நிலைதனை எடுத்துரைக்க யாம் அகமகிழ்ந்து வந்தமர்ந்து உம்மை வாழ்த்துகின்ற பொழுது அதனை உபதேசமாக வழங்கவும் ஆனந்தம் கொண்டு அமர்ந்து வந்து இருக்கின்றோம். அம்பிகையின் அருள்வடிவாய் ஒரு கற்புடைய மாதர் என்பவர் ஒரு பத்தினி நிலை கொண்ட உயர்நிலை தவ வாழ்க்கையை மேற்கொள்கின்ற மாதர் என்பவர் எவ்வாறு இருக்க வேண்டுமென்றால், முதலில் அவர்கள் காமலோப மதமாச்சரிய என்ற நிலைகளின் மீது இருக்கின்ற நிலைகளையெல்லாம் விட்டு தம்முடைய வாழ்வை தவநிலை வாழ்வாக வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். அவ்வாறு அவர்கள் கோபமும் கொள்ளக்கூடாது.
கோபம் என்றால் தேவையில்லாத கோபங்கள், அதுபோல் உண்மையாக தேவை உள்ள கோபங்கள் தேவையில்லாத கோபங்கள் எதுவென்பதையாவது பிரித்தறிந்து, உண்மையான கோபம் என்பது தம்முடைய பத்தினி நிலைக்காக வருகின்ற ஆபத்தில் கணத்தில் மட்டும்தான் கோபம் வர வேண்டுமே தவிர மற்ற நேரங்களில் எப்பொழுதும் சாந்த சுரூபியாக அமர்ந்திருப்பதே ஒரு பத்தினியினுடைய உயர்நிலை. அடக்கமான அவள்தான் பத்தினி என்ற நிலைக்கு உண்மை ஊர்ஜித எடுத்துக்காட்டாக இருக்கின்ற நிலை என்று யாம் உரைக்கின்றோம். கண்ணகியவள் இருந்தால் அவள் அத்தனை கோபம் கொண்டு ஒரு நாட்டையே எரித்து அழிக்கின்ற ஆற்றல் அவளுக்கு எப்பொழுது கிடைத்தது? மிக பொறுமை நிலை கொண்டு தம்முடைய இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டு வாழ்கின்ற பொழுதுதானே அவள் எவ்வித பகட்டுக்கும் ஆசை கொள்ளவில்லை. தம்மோடு இணைந்தவனோடு மிக ஆனந்த வாழ்வை வாழ வேண்டும், இல்லறத்தை நல்லறமாக நடத்த வேண்டும். இக்கலியுகத்தில் இருக்கின்ற செல்வ நிலைகள் மீது நீங்கள் ஆசை கொள்வது போல் அவள் எவ்வித ஆசையும் கொள்ளாது அமர்ந்திருந்தாலே அந்நிலை வாழ்விற்காக முழுமையாக தவ வாழ்வை தான் அவள் மேற்கொண்டிருந்தாள். அந்நிலை வாழ்வை நீங்களும் மேற்கொள்கின்ற பொழுது அவள் போன்ற அதீத ஆற்றலை நீங்களும் பெற்றுக்கொள்ளலாம். உரைப்பார்களே, பத்தினியவள் பழித்தால் பச்சை மரமும் கடும் தீயது போல் பற்றி எரியும் என்று. அது உண்மை ஊர்ஜிதம். அந்நிலையை அடைய வேண்டுமென்றால் ஒவ்வொருவரும் இல்லறத்தை நல்லறமாக தவநெறி கொண்டு நடத்த வேண்டும். இல்லறம் அது நல்லறமாக அமைகின்ற பொழுது அது தவ வாழ்க்கையாகத்தான் அமையும் என்ற இதனை எடுத்துரைக்க வைத்தவனே உம்மை வாழ்த்துகின்றோம். அதனையும் யாம் தெளிவாக உரைக்கின்றோம். கேட்டு திரும்பி கொண்ட மாதர்கள் யாவரும் உயர்நிலை கொண்ட தவ வாழ்க்கை மேற்கொள்கின்றவர்களாக மாறி நிற்கின்ற ஆசிகளையும் இதில் இணைந்தாற்போல் வழங்கி அதனை உரைக்கின்றோம். இக்கலியுகமதில் கண்ணில் காண்கின்ற அனைத்து நிலைகள் மீதும் ஆசையை விட்டுவிட்டு பெருநிலை கொண்ட செல்வ நிலைகளின் மீதும் ஆடம்பர சொர்ண நிலைகளின் மீதும் பெருநிலை கொண்ட இல்லங்கள் போல் இருக்கின்ற மாளிகைகள் மீதும் ஆசை கொள்வதை விட்டுவிட்டு இக்கலியுகமதில் இருக்கின்ற அச்செல்வ நிலைகளெல்லாம் வெறும் மாய நிலைகள் என்பதை உணர்ந்து கொண்டு தாம் எதற்கு பிறந்திருக்கின்றோம், தம்முடைய நோக்கம் என்பது என்ன என்பதை உணர்ந்து ஒவ்வொரு ஆன்மாவும் சிவநிலையை அடைய வேண்டும் என்பதுதான் அவற்றினுடைய பணி. எனவே அதற்கு யாம் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஒரு நியதி இருக்கின்றது. ஒன்று, தவமிருந்து இல்லறத்தை விட்டு துறந்து துறவரம் பூண்டு சென்று தவமிருந்து அடைகின்ற நிலை. ஆனால் அந்நிலையை சிறப்பாக அமைய வேண்டுமென்றால் அதற்கு முழு துறவரம் அது வேண்டும். அந்நிலையை துறப்பது மிக அரிது. எனவேதான் பெண்களில் சித்தர்கள் மிக குறைவென்று யாம் உரைக்கின்றோம். அவர்களெல்லாம் அவ்வழியில் சென்று உயர்ந்தவர்கள் மிக குறைவு. ஆனால் இல்லறத்திலிருந்து இறையையே அழைத்து பேசி கொண்டிருந்த மாந்தர்கள் எண்ணிலா கோடியில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கெல்லாம் அவ்வாற்றல் எங்கிருந்து வந்தது? இல்லறத்தை நல்லறமாக நடத்தி கொண்டிருக்கின்ற பொழுது எவ்வித ஆடம்பர நிலைகளின் மீதும் ஆசை கொள்ளாது தம்மை மாய நிலைக்குள் இட்டு செல்கின்ற எந்நிலைகளின் மீதும் ஆசை கொள்ளாது ஒரு நிலையாக இல்லறத்தில் தம் இணையாக அமர்ந்தவனோடு நல்நிலையாக அவனை உயர்த்த வேண்டும். அவனை உயர்நிலை கொண்டவனாக மாற்ற வேண்டும். அவனுடைய தவநிலை வாழ்க்கைக்கும் யாம் துணை நின்று அவனுக்கு பாதுகாப்பாக நிற்க வேண்டும் என்று ஒரு பெண் உள்ளுக்குள் சபதம் எடுத்து வாழ்கின்ற பொழுது அவர்களுடைய அவ்வாழ்க்கையில் அவர்களுக்காக பிறக்கின்ற மழலைகளுக்கும் உயர்நிலை அருள் பாதுகாப்பை இட்டு அவர்களை நல்நெறி கொண்டவர்களாக வளர்த்தெடுத்து அவர்களை வார்த்தெடுக்கின்ற அவ்வேளையில் அவர்கள் எவ்வித மாற்று வேற்று நிலைகளுக்குள்ளும் களியென்ற நிலைக்குள் அகப்பட்டு விடாது காத்து நின்று அவர்களையும் பக்குவமாக ஒரு குடும்பத்தை முழுமையாக கட்டி அமைத்து அவற்றை ஒரு கட்டுக்குள் வைத்து வாழச் செய்கின்ற நிலைக்கு அவர்களை வழிநடத்தி கொண்டு போகின்ற ஓர் பெண்மணிக்கு இருக்கின்ற அருள் ஆற்றல் நிலை என்பது இறைக்கு இருக்கின்ற ஆற்றலுக்கு சமமான ஆற்றல் என்பதை எடுத்துரைக்க வைத்தவனே அந்நிலை அதுபோல் வாழ்கின்ற பொழுது அவ்வாறு தம்முடைய குடும்ப நிலை இல்லற நிலையின் மீது மட்டுமே கவனத்தை வைத்து கொண்டு
பிற நிலைகளின் மீது பிறர் என்ன உரைக்கின்றார்கள், பிறருடைய வாழ்வில் என்ன நடக்கின்றது என்பதையெல்லாம் கேட்டு உரைத்து கொண்டெல்லாம் இல்லாது மற்ற நபர்களோடு தேவையில்லா வாக்குவாதங்களையெல்லாம் தவிர்த்துவிட்டு மன அமைதியோடு மன சாந்தியோடு பொறுமை நிலை கொண்டு எப்பொழுதும் எத்தனை கடும் கோபம் கொண்ட மாந்தர்கள் வேண்டுமென்றாலும் வந்து வசைபாடி செல்லட்டும், உரைக்கட்டும், ஆனால் தம்முடைய நிலையில் இருந்து ஒரு எள்நுனி கூட அளவு தவறாது சிதறாது கனிவு கொண்டு அன்பு கொண்டு கருணை வடிவு கொண்டு இருக்கின்ற ஓர் பெண்மணிக்குத்தான் யாம் உரைக்கின்ற பொழுது அவள் இல்லறமும் நல்லறமாக தவ வாழ்வோடு அமர்ந்து வாழ்கின்ற அருள்நிலை அது கிடைக்கும். அவ்வாறு இருக்கின்ற ஒரு பெண் உரைத்தால் இப்பிரபஞ்சமே பற்றி எரியும் அளவிற்கு ஆற்றல் அவளிடம் இருக்கும். ஆனால் அதற்கு யாம் உரைக்கின்ற பொழுது காம லோப மத மாச்சரிய அகங்கார நிலைகளையெல்லாம் விட்டு அவள் துறந்திருக்க வேண்டும். இதனைதான் எம் ஈசன் அன்று வந்து உரைத்தார். அருள்நிலையாக இவ்வாறு இருங்கள், அனைத்தும் உங்களுக்குள் அடங்கி இருக்கும், பிரபஞ்ச ஆற்றலை உள்ளுக்குள் இணைத்து வைத்திருக்கலாம். எனவே இன்று அந்நிலையை எங்களுக்காக உரைத்தீரோ இல்லையோ என்று சில பெண்கள் நினைத்து கொண்டிருந்த நிலையை அறிந்தோம் என்று அந்நிலைக்காகவே வந்து ஓர் பெண்ணினுடைய வாழ்வு எவ்வாறு இருக்க வேண்டும் என்ற இதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாறு உம்மை வாழ்த்தி இவ்வாறு தெய்வ கணங்களையே இன்று களிமாந்தர்களுக்காக உயர்ஞான அறிவுரைகளை வழங்கச் செய்து அவ்வறிவுரைகளை வழங்கியது மட்டுமல்லாது அதனை கேட்பவர்கள் அதனை பின்பற்றி வாழ்கின்ற நெறியையும் அவர்களுக்கு இணைந்தாற்போல் ஆசி நிலையாக வழங்கி அவர்கள் அந்நெறியில் வாழ்வதற்கான அருள் ஆற்றலை கொடுக்கின்ற ஆதிகைலாய சிவசூட்சம நூலை கொண்டவனே அந்நூலில் அமர்ந்து வாழ்த்துகின்றோம். அமர்ந்து வாழ்த்துவதில் ஆனந்தம் கொண்டமர்ந்திருக்கின்றோம் அம்பிகை. அவ்வாறு ஒரு பெண் அவள் எவ்வாறு வாழ வேண்டும், என் நிலையில் வாழ வேண்டும் என்ற நிலைக்கெல்லாம் பல்வேறு இதிகாச புராணங்களில் உதாரணங்கள் எல்லாம் இருந்த பொழுதும் அவற்றையெல்லாம் உதாசீனமாக எடுத்துக்கொண்ட நிலையினால்தான் இன்று ஒவ்வொரு பெண்ணும் அரக்க நிலை கொண்டவர்களாக மாறி இருக்கின்றார்கள். அந்நிலை மிக தவறென்று யாம் உரைத்தது போல் காம லோப மத மாச்சரிய அகங்கார நிலைதனை ஒரு பெண் விட்டு நிற்கின்ற பொழுது அவள் எவ்வித தவ நிலைகளையும் மேற்கொள்ள வேண்டாம். அவள் வாழ்வே தவமாக மாறியிருக்கும். அவ்வாறு இருக்கின்றவள் எவரை பற்றியும் புறம் பேசாது இருப்பாள். பொன் செல்வ நிலைகளின் மீதும் ஆசை கொள்ளாது அமர்ந்திருப்பாள். அவளுக்குடைய முழு நோக்கமும் தம் இல்லறத்தின் மீதும் தம் இல்லறத்தில் இருந்து வருகின்ற தம்முடைய குழந்தை நிலைகள் மீதும் தம் இல்லான் மீதும் அவர்களை எவ்வாறு உயர்த்த வேண்டும், அவர்களை எவ்வாறு கட்டுப்பாடோடு வழிநடத்த வேண்டும் என்ற நிலையின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டும். தேவையில்லாத கலிநிலைகளின் மீது எண்ணம் செல்கின்ற பொழுதுதான் அவள் அந்நிலையிலிருந்து தவறுகின்றாள். அந்நிலையினால்தான் ஒரு பத்தினியால் ஒரு மரணத்தையே வெல்லக்கூடிய அளவிற்கு ஆற்றல் அவளிடம் இருக்கும். வருகின்ற யமனாயினும் அவனை அடித்து விரட்டுகின்ற ஆற்றலது அவளுக்குள் இருக்கும். யாமுரைக்கின்ற பத்தினி என்ற நிலையில் மன ஒடுக்கத்தோடு வாழ்வினை அன்பின் வடிவாக நடத்துகின்ற பொழுது சிறிய எள்நுனி அளவு கூட சீற்றம் கொள்ளாது அமர்ந்து நடத்துகின்ற பொழுது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். ஏன் இதனை இன்று உரைக்கின்றீர் என்றால், வருகின்ற வேல் பகிர்விற்கு பல்வேறு சக்தி கணங்களெல்லாம் அவ்வாறு இருக்கின்ற பெண்களுக்குள் வந்து அமரப்போகின்றோம். துர்கையெல்லாம் அமரப்போகின்றார்கள். வடக்கு செல்வியும் வந்து அமரப்போகின்றாள். வாழையின் அருள் வடிவாக பல்வேறு நிலை கொண்டவர்கள் சப்த மாதாக்களும் வரப்போகின்றார்கள். சப்த கன்னிகளும் வரப்போகின்றார்கள். இவர்களெல்லாம் உங்களுக்குள் வர வேண்டுமென்றால் உங்கள் எண்ண நிலை எவ்வளவு உயர்ந்ததாக இருக்க வேண்டும். பிறரை பற்றி ஒரு வார்த்தை கூட உதாசீனமாக அவதூறாக அவர்களை பற்றி உண்மையா அல்லையா அது அவங்க நடந்ததா இல்லையா என்ற நிலையை கூட அறியாது அவர்களை பற்றி புறம் பேசுகின்ற நிலையை எல்லாம் விட்டுவிட்டு தாம் சரியாக இருக்கின்றோமா, தம்முடைய எண்ண நிலை சரியாக இருக்கின்றதா, தாம் எவ்வாறு தம் வாழ்வில் அடுத்த உயர்நிலை கொண்ட ஆன்மீக நிலையில் செல்ல போகின்றோம் என்ற நிலையின் மீது மட்டுமே கவனத்தை வைத்து கொண்டு செல்கின்றோமா என்ற நிலையெல்லாம் ஆராய்ந்து தமக்குள் இருக்கின்ற காம லோப அகங்கார மத ஆச்சரிய நிலைகளையெல்லாம் வேறறுத்து ஒரு பெண் இன்றிலிருந்து
சஷ்டி நாளுக்கான தவநிலையை மேற்கொண்டால் கூட அன்று நாங்களெல்லாம் அவர்களுக்குள் அமர்ந்திருப்போம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம் உம்மை. அவ்வாறு இருக்கின்ற பெண்கள் மட்டுமல்ல, யாம் உரைத்த நிறைக்கு அதே நிலையில் ஆண்கள் அமர்ந்திருந்தாலும் அவர்களுக்குள்ளும் நாங்கள் சென்று அமர்ந்திருப்போம். ஏனென்றால் இங்கு அவர்கள் சரியில்லை என்றால் எங்கு சரியாக இருக்கின்றார்களோ அங்கு சென்று அமரவும் நாங்கள் தயங்க மாட்டோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற வாழ்த்துகின்றோம். மிக எளிய நிலைதான் சிவசபையில் கற்றுக் கொடுக்கப்படுகின்ற நிலை. காம, லோப, மத, மாச்சரிய, அகங்கார நிலைகளை மட்டும் விட்டுவிடுங்கள். மிக எளிய நிலை கொண்ட இல்லற நிலைதனில் உயர்நிலை கொண்ட தவ வாழ்வை வாழ்ந்து விடலாம் என்ற சூட்சம நிலையை சூட்சம நூலிலிருந்து எத்தனை சூட்சமங்களை களைந்து உரைத்த பொழுதும் அவர்கள் மனம் மட்டும் அக்களி நிலையிலிருந்து களைய எத்தனிக்க கூட செய்யாமல் அது இறுகி நிற்கின்றது. எனவேதான் மீண்டும் மீண்டும் ஆசிகளில் உரைக்கின்றோம். அது கரைகின்ற பொழுது, அது களைகின்ற பொழுது, களிமாந்தன் என்ற நிலையிலிருந்து விடுபடுகின்ற பொழுது உயர்நிலை கொண்ட ஆன்மாக்களாக யாவரும் ஜொலிக்கலாம். பிறவியில்லா நிலைதனில் அமர்ந்திருக்கலாம். அமரத்துவத்தில் அமரலாம். அமரத்துவம் கொடுப்பது என்பது நீங்கள் செய்கின்ற புண்ணியம் ஒரு நாளும் அமரத்துவத்தை கொடுக்காது. யாம் உரைக்கின்ற நிலைதனில் மனம் பக்குவப்பட்டு அமர்கின்ற பொழுதுதான் அமரத்துவம் கிடைக்கும். அந்நிலையை தான் சிவசபை செய்து கொண்டிருக்கின்றது, கொடுத்து கொண்டிருக்கின்றது. அதனை கற்றுக்கொண்டால் மிக எளிய நிலைதனில் அமரனாக அமர்ந்து விடலாம். ஆன்ம ஜோதிக்கு ஈடான ஆற்றல் இப்பிரபஞ்சத்தில் இல்லாத பெரும் ஜோதியாக உங்கள் ஜோதி மாறி அமையும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். சக்தி சொரூபங்களை வெவ்வேறு நிலை கொண்டு வணங்கலாம். எம்வடிவில் வணங்கினால் என்ன நிலை என்று யாம் உரைக்கின்றோம். யாம் எந்நிலைக்கும் கோபம் கொள்ள மாட்டோம். நீர் எமக்கு உணவு வைத்தாலும் சரி, படையல்கள் என்று நைவேத்திய நிலைகளை வைத்தாலும் வைக்காவிடிலும் சரி, எந்நிலைகள் கொண்ட பொழுதும் எம்மை அம்பிகையின் வடிவில் ஆனந்த கூத்தில் எம்மை வணங்கிவிட்டால், ஒரு முறை வணங்கினால் நீரே எம்மை மறந்தால் கூட, களிநிலைக்குள் சென்று உழன்றால் கூட உம்மை எப்பொழுதும் காத்து நன்னெறி கொண்டவனாக மாற்றி விடுவோம் என்ற நிலைதான் சூட்சம நிலை என்பதை எடுத்துரைக்க அகமகிழ்வோடு சூட்சம நூலில் இடம் கொடுத்தவனே, உம்மை வாழ்த்துகின்றோம். மற்ற தெய்வங்களினுடைய ஆக்ரோஷ நிலை கொண்ட காளியின் சொரூபத்திலெல்லாம் வழங்கலாம். அவளையெல்லாம் வழங்குகின்ற பொழுது அவ்வாறு எவ்வடிவுதான் அதுவும் இருந்த பொழுதும் அது அகங்கார ஆக்ரோஷ நிலை கொண்ட வடிவு. அவ்வடிவும் கருணை கொண்டு இருக்கும். நீங்கள் அவளிடம் சரியான கருணையோடு இருக்கின்ற பொழுது அகங்காரம் வந்தால் அவளே வந்து அழிக்கின்ற அளவிற்கு ஆற்றலது ஓங்கி வளர்ந்திருக்கும் அவளிடம். அந்நிலைக்கு பதிலாகத்தான் எவ்வடிவில் நீங்கள் வணங்கி கொண்டால் மிக அன்பு அரிய வடிவாக இருக்கும் என்ற சக்தி சொரூபத்தை வணங்குகின்ற எளிய நிலை என்று எம் வடிவை எடுத்து உரைக்க வைத்தவனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். அவ்வாறு காளியை தான் வணங்குவோம் என்றால் வணங்கி கொள்ளுங்கள். அவளுடைய ஆக்ரோஷத்தையும் தாங்கி வணங்கி கொள்ளுங்கள். ஆனால் அவள் தருகின்ற ஆற்றல் அபரிவிதமாக இருக்கும். நீங்கள் சரியான நிலையில் அவளை வழங்குகின்ற பொழுது இதுபோன்று ஒவ்வொரு சக்தி தெய்வங்களுடைய நிலைகளிலும் அவர்களை சரியான நிலைகளில் வணங்கினால் ஆற்றல் அபரிவிதமாக கிடைக்கும். ஆனால் அது அனைத்தையும் விட பேராற்றல் ஒன்றை கொடுப்போம். அனைத்து சக்தி தெய்வங்களுடைய நாமத்தை உரைக்காவிடினும் அனைத்து சக்தியும் ஆற்றலை கொடுப்போம். அகத்திய நாமத்தை உரைத்து வாழை சித்தன் நாமத்தை உரைத்து தவம் இருக்கின்ற பொழுது எங்களை தனித்தனியாக வழிபட வேண்டிய நிலையும் அல்ல, ஒவ்வொரு நாமத்தையும் ஓயாது உரைக்க வேண்டிய நிலையும் அல்ல, கோடான கோடி மந்திரங்களை உருஜபிக்க வேண்டிய நிலையும் அல்ல. அகத்திய நாமத்தோடு வாழை சித்த நாமத்தை உரைத்து ஒரு நாளிகை, அரை நாளிகை, கால் நாளிகை அல்லது கண்மூடி ஒரு கணம் கண்ணிமைக்க பொழுது நீங்கள் அமர்ந்தால் கூட போதும். எங்களுடைய அனைத்து ஆற்றல்களையும் சிவசபையில் மட்டும் அதனை கொடுக்கின்ற அருள் வரத்தை கொடுத்து செல்கின்றோம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். இவ்வாறு வருகின்ற வேல்பகிர்வில் அகமகிழ்வோடு அனைத்து சக்தி சொரூபங்களின் வடிவுகளும் அதற்காக தம்மை பக்குவப்படுத்தி வைத்து கொண்டிருக்கின்ற சீடர்களுக்குள் அமர்ந்திருப்போம்.
இல்லையே எமக்குள் பக்குவம் இல்லை, எமக்குள் இன்னும் சீற்ற நிலைகளும் கோப நிலைகளும் அகங்கார நிலைகளும் தான் இருக்கின்றது என்றால் என்ன நடக்கும் என்றால், பூதகணங்கள் இருக்கின்றன, எண்ணிலா கோடி பூதகணங்கள் இருக்கின்றன. அவையெல்லாம் அவர்களுக்குள் ஒரு மாய நிலையை உருவாக்கி அப்பூதகணங்கள் அமர்ந்திருக்கும். அந்நிலை என்ன செய்யும்? ஏதும் செய்யாது. பொறுமை கொண்டு இவர்களால் அங்கு எவ்வித குதர்க்க நிலையும் ஏற்பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் ஆன்மாவை பிடித்து கட்டி வைத்து அவர்களை ஒரு மந்த நிலைக்குள் அமர வைத்து அவர்கள் பார்ப்பதற்கு வேண்டுமென்றால் மனிதம் போல் இருக்கலாம், ஆனால் ஒரு ஜடம் போல்தான் அங்கு நடமாடி கொண்டு இருப்பார்கள். அவர்களுடைய உடல் அசைவிலேயே உங்களுக்கு தோன்றும் இவர்கள் அவர்கள் அல்ல, இது தேவ சித்த பூதகணங்கள் என்று உங்களுக்கே தெரிகின்றவாறு அவர்களுடைய உடல் அசைவும் அமைந்திருக்கும் என்ற நிலைதனை இன்று ஒரு நிலையாக எடுத்துரைக்கின்றோம். அன்று எத்தனை நபர்கள் அவ்வாறு இருக்கின்றார்கள் என்பதை கண்டு மட்டும் கொள்ளுங்கள், உரைத்துவிட வேண்டாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே. உரைத்தால் உங்களுக்கும் ஆணவம் வந்துவிடும் என்ற நிலையினால் உரைக்கின்றோம் அந்நிலையை. அதை தம்முடைய தவ ஆற்றலின் மூலமாக உணர்ந்து கொண்டு தவத்தின் மூலமாக உள்ளுக்குள் அமிழ்த்தி கொண்டு பிறரை பற்றி எவ்வித புறமும் பேசாது அவர்களுடைய உயர்நிலை அனைவரும் சிவசபையில் சிவ குழந்தைகள் என்பதை மட்டும் உள்ளுக்குள் ஏற்று வலம் வருகின்ற பொழுது யாவரும் உயர்நிலை கொண்டவர்களாக வலம் வரலாம். அன்பு நெறி கொண்டு வாருங்கள், உள்ளுக்குள் இருக்கின்ற அகங்காரத்தை விடுத்து வாருங்கள், ஆசை நிலைகளை விட்டு வாருங்கள், பற்று நிலைகளை விட்டு வாருங்கள், ஒவ்வொரு பொறாமை என்ற நிலையில் வருகின்ற அனைத்தையும் விட்டுவிடுங்கள். இகலோகத்தில் இருக்கின்ற அனைத்து இடர் இன்னல்களும் எம்மால் தான் வந்தன, அந்நிலையில் இருந்து விடுபட சிவசபையில் ஆசி கொடுத்தாயிற்று. அவ்வாறு அந்நிலையை எவ்வாறு பெற வேண்டும், ஒரு உயர்நிலை கொண்ட வாழ்க்கையை எவ்வாறு பெற வேண்டும் என்ற நிலைக்கும் வழியை உரைத்து விட்டோம். பிரம்ம முகூர்த்த தவத்திற்கு ஈடான ஒரு ஆகமம் இல்லை என்று அம்பிகை இன்று உரைக்கின்றோம் சித்தனே. ஏனென்றால் அப்பிரம்ம முகூர்த்த தவத்தை ஒருவர் உரைக்கின்றோம் நிச்சயமாக நடக்கும். 12 வருடங்கள் மட்டும் ஒருவன் இன்றிலிருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் ஒரு நாளிகைக்கு அல்ல, அரை நாளிகை அவனை தவம் இருக்கச் சொல். 12 வருடங்களில் அவனுடைய பல்வேறு ஜன்மாந்திர கர்மவினைகளெல்லாம் அவனை விட்டு விலகி ஓடிவிடும் என்ற ஒரு சூட்சம நிலை இருக்கின்றது. அந்நிலை என்ன நிலை என்றால், ஒருவன் சிவசபையை வணங்க வேண்டாம், சித்தனை வணங்க வேண்டாம், பிரம்ம முகூர்த்தத்தில் மட்டும் சிவசபையை நாடாது கூட ஒருவன் தவம் இருந்தால் 12 வருடங்களில் அவனுடைய ஒட்டுமொத்த கர்மவினையும் அவன் அழித்து உயர்நிலை கொண்ட சித்தனாக மாறிவிடலாம் என்ற ஒரு நிலை ஒரு சாதாரண மானிடனுக்கே இருக்கின்ற பொழுது, சிவசபையை எண்ணி சித்தனை எண்ணி ஒரு நாளிகை ஒருவன் தவம் இருந்தால் அவனுக்கு கிடைக்கின்ற ஆற்றலை உரைக்க ஒண்ணாத நிலையில்தான் யாம் ஒரு சாதாரண மானிடன் 12 வருடங்கள் பிரம்ம முகூர்த்த தவத்தை தொடர்ந்து செய்தால் கிடைக்கின்ற ஆற்றலை எடுத்துரைத்தோம். அவ்வாறென்றால் பிரம்ம முகூர்த்த தவத்தை சிவசபை நாமம், சித்தன் நாமம், அகத்திய நாமத்தை உரைத்து தவம் இருக்கின்ற பொழுது வருகின்ற ஆற்றலுக்கு ஈடு உண்டோ? அதுபோல் இவர்கள் 12 வருடங்கள் உம்முடைய சீடர்கள் தவம் இருந்தால் கிடைக்கின்ற ஆற்றல் எவ்வாற்றல்? அது பிரபஞ்ச ஆற்றல், சித்தாடுகின்ற ஆற்றல். அனைத்து தேவ சித்தகணங்களும் வந்து அவர்களுக்கு பணி செய்கின்றவாறு உயர்நிலை ஆற்றலை அவர்கள் பெற்றுவிடலாம். ஆனால் அதற்கு யாம் உரைத்த சிவசபையில் மீண்டும் மீண்டும் உரைக்கின்ற காமலோப மகதம் ஆச்சரிய அகங்கார நிலைகளை எல்லாம் விட்டு ஒழித்து நிற்கின்ற பொழுது பேரொளி கொண்ட ஆற்றலில் தலைத்திருக்கலாம் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே. அகமாறு இன்று அம்பிகையை அழைத்து ஆனந்த நிலைதனில் ஆசியுரைக்க வைத்தவனே, ஆனந்தமாக உம்மை வாழ்த்துகின்றோம். இனி சிவசபையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சீடர்களுடைய வினைநிலைகளும் குறையத்தான் செய்யும். அதனை கண்டு எவரும் அச்சம் கொள்ள வேண்டியதல்ல. இன்றிலிருந்தே அந்நிலை குறையத்தான் செய்கின்றது, குறைந்து கொண்டுதான் இருக்கின்றது என்ற நிலைதனை எடுத்துரைத்து அகமகிழ்வோடு அமர்ந்திருக்க, வேல் பகிர்விற்கு பின்பு ஒவ்வொரு சீடனும் அடைய போகின்ற உயர்நிலையை
உரைக்க எண்ணாது. நீங்கள் வேண்டுமென்றால் வந்து இதனை அடைந்து விட்டோம், இதனை செய்து விட்டோம், என் வாழ்வில் இதனை கேட்டுன்றோம், அதெல்லாம் நடந்து விட்டது என்று சாட்சியை உரைக்கத்தான் உங்களுக்கு அனுமதி இருக்குமே தவிர நூல்களிலிருந்து நீங்கள் இதிலெல்லாம் அடையப் போகின்றீர்கள் என்று எடுத்துரைக்க எக்கணத்திற்கும் அனுமதி இல்லாது அமர்ந்திருக்கின்றோம். எமக்கும் அனுமதி இல்லை. ஆனால் உயர்நிலை மட்டும் கிடைக்கப் போகின்றது என்பதை எடுத்துரைக்க அனுமதி கொடுத்திருக்கின்றார்கள். அந்நிலையை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்துகின்றோம். வெவ்வேறு நிலை கொண்ட மாந்தர்கள் எல்லாம் உம்மை கண்டு எள்ளி நகையாடி கொண்டிருப்பதை கண்டோம். சிவசபையின் ஆற்றல் என்ன, சித்தனின் ஆற்றல் என்ன, சிவசூட்சம நூலின் ஆற்றல் என்ன, இவற்றையெல்லாம் காணாது வெறும் சாதன வாயில்களாக மட்டும் கண்டுகொண்டு இதனை வேடிக்கை நிலையாக கண்டு கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அவர்கள்தான் வேடிக்கையாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பிரபஞ்சத்தில் ஒரு வேடிக்கை மனிதர்களாக அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்ற நிலையை உணராது அமர்ந்திருக்கின்றார்கள். அவர்கள் திரும்பி வர வேண்டும் என்பதுதான் எம்முடைய எண்ணமும். ஆனால் அவர்களுடைய மாய களி நிலையது அவர்களை விடாது இழுத்து பிடித்து வைத்து கொண்டிருக்கின்றது. அந்நிலையை அவர்கள் விடுகின்ற பொழுது சிவசபை அவர்களை பிடித்து இழுத்து வரும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அவ்வாறு உம்மை பற்றி நகையாடி கொண்டிருப்பவர்கள் கூட உம்மையே நாதன் என்று வணங்குகின்ற காலம் வரப்போகின்றது. அதற்கு முதலில் அவர்கள் நகையாட வேண்டும் அல்லவா? அக்காலம்தான் தற்சமயம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. உம்மை பற்றி விளையாட்டு நிலையாக தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம், உம்மை ஒரு கேளிக்கை நிலையாக தெரிந்து கொண்டவர்கள் எல்லாம், பின்பு உண்மை பற்றி கேள்விப்படுகின்ற உயர் ஞான நிலைகள் இதில் வருகின்ற ஒவ்வொரு உரையை மீண்டும் மீண்டும் அவர்கள் கேளிக்கை என்று கேட்டு சிரித்து கொண்டு இருக்கின்ற பொழுது இதெல்லாம் உண்மைதானே, சென்று பார்ப்போம் என்று வருவார்கள். அந்நிலை போதும் எங்களுக்கு என்ற நிலைதனை கண்டு உணர்ந்து அவர்களையும் கண்காணித்து கொண்டிருக்கின்றோம். சிவசபைக்கு இதற்கு பின்பு அதுபோன்ற எள்ளி நகையாடிய மாந்தர்கள் கூட உள்ளுக்குள் எழுநொடி அடவு கூட காமலோப மதமாச்சரிய அகங்கார நிலைகள் இல்லாத நல் உயர்நிலை கொண்ட சீடர்களாக வந்து உம்மை பணிந்து நின்று ஏடையும் தாங்கி நின்று எழுதான் லேதனில் உள்ளுக்குள் இருந்து எழுந்து வருகின்ற உயர்நிலை ஆற்றல் கொண்ட ஆதிகைலாய சிவசூட்சம நூலின் உரைகளை உரைக்கின்ற நற்சீடர்களாக மாறி நிற்கின்ற அருள்நிலைதனை அவர்களுக்கு மரமாக இன்றே கொடுத்திருக்கின்றவனே, போன்ற ஒரு கருணையாளனை இதுவரை கண்டதில்லை என்ற நிலைதனை எடுத்துரைத்து உம்மை வாழ்த்துகின்றோம். கலியுகமதில் இருக்கின்ற மாந்தர்கள் இவ்வு உலகத்தில் எங்களுக்கு செல்வம் வேண்டும், ஆடம்பர படாலோப நிலைகளெல்லாம் வேண்டும் என்ற நிலையின் மீது கவனம் செலுத்துகின்றார்கள். ஆனால் தம் ஆன்ம நிலையில் செல்வத்தை சேர்க்க வேண்டும், ஆன்மாவை செல்வந்தனாக மாற்ற வேண்டும், ஆன்மா எக்காலத்திலும் எவர்களிடமும் சென்று கையேந்தா நிலைக்கு உயர்நிலை ஆற்றலை பெற வேண்டும் என்ற நிலையின் மீது அவா கொள்ளவில்லை. அவ்வவா உள்ளுக்குள் வருகின்ற பொழுது அவ்வவாவும் இல்லாமல் அவர்கள் தவம் மேற்கொள்கின்ற நிலை வரும். அந்நிலையில் அவர்களுக்குள் வருகின்ற ஆற்றல் இருக்கின்றதே, அவ்வாற்றல் அனைத்து பிரபஞ்சத்தில் இருக்கின்ற செல்வ நிலைகளையும் அவர்களுக்கு இழுத்து கொடுத்துவிடும். அந்நிலை ஒரு சூட்சம நிலை. அனைத்து நிலைகளையும் விட்டுவிடுங்கள், அனைத்தையும் கொடுத்து விடுவோம் என்று சிவசபையில் நீர் உரைப்பதை கேட்டிருக்கின்றோம். அந்நிலை உண்மை ஊர்ஜிதம் என்று இங்கு உரைக்க எமக்கு அனுமதி கொடுத்தவனே அகமாற வாழ்த்துகின்றோம். அனைத்தையும் விடுத்து நெல்லுங்கள், அனைத்தும் உங்களை விடாது வந்து பற்றி கொள்ளும் உயர்நிலை கொண்டவை மட்டும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, உங்கள் நிலையை நீங்கள் இறைநிலைக்கு உயர்த்துகின்ற பணியில் இருக்கின்ற பொழுது இறை வரும் உங்களிடம். இறை வருகின்ற பொழுது உங்களிடம் இத்தனை பிறவிகளில் நீங்கள் மேற்கொண்ட பல்வேறு கோடிக்கணக்கான எண்ணிலா பிறவிகளில் பெற்ற கர்ம வினைகளெல்லாம் உங்களிலிருந்து இறைத்து வெளியில் அகற்றப்படுகின்ற பொழுது பெரும் கடும் வினைகளுக்குள் ஆட்பட்டு விட்டோமோ என்ற நிலை தோன்றும். ஆனால் அது அல்ல, அதெல்லாம் உங்களுடைய கர்ம வினைகள் வெளி செல்வதனால் உங்களை சுற்றி அந்நிலைகள் தான் இருப்பது போன்று தோன்றும். ஆனால் அவையெல்லாம் வெளி செல்கின்ற நிலையினால் வருகின்ற நிலை என்பதை யாம் உரைத்து, அந்நிலையை கடந்த பின்பு அனைத்து கர்ம வினைகளும் வெளி சென்ற பின்பு உள்ளுக்குள்ளிருந்து ஆனந்த செல்வ சௌபாக்கிய நிலைகளெல்லாம் வெளிவரத் தொடங்கும். அப்பொழுது உங்களை சுற்றி தானாக செல்வம் சேர்ந்துவிடும். இப்பொழுது சிவசபையில் ஒவ்வொருவருக்கும் வினை அகற்றும் படலமே
நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது. தற்சமயம் அவை சற்று மாறி வினையும் அகன்று கொண்டிருக்கின்றது. அனைத்து ஆனந்த நிலைகளையும் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அந்நிலை இன்றிலிருந்தே தொடங்கி கொண்டிருக்கின்றது என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே அகமாற பொறுமை கொண்டு ஒவ்வொரு சீடனும் வலம் வருகின்ற பொழுது உயர்நிலை கொண்ட மாந்தர்களாக கலியுகத்தில் கல்கி அவதாரத்தோடு வலம் வருகின்ற அரும் பேறு பெற்ற மாந்தர்களாக உம்முடைய சீடர்கள் வலம் வருகின்றார்கள். அதனை உணர்ந்து கொண்டால் அவர்கள் உயர்ந்து விடுவார்கள் என்ற நிலைதனை உள்ளூர எடுத்து உரைக்க வைத்தவனே அகமாற உம்மை வாழ்த்தி இவ்வதிகாலை வேளைதனில் எவ்வித சீற்றமும் கொள்ளாது அன்பின் வடிவாக உம்முடைய ஆற்றலிலிருந்து எம்மை இத்தனை ஆற்றலாக எடுத்துரைக்க வைத்தவனே, மழலைக்குள்ளிருந்து மழலையாக எடுத்துரைக்க வைத்தவனே, இந்நிலை பெருநிலை கொண்டதாக மாறி நின்று உரைக்கின்ற அருநிலை ஆசிகளையும் சூட்சமமாக வழங்கி உம்மை வாழ்த்தி அமர்ந்து செல்கின்றோம். இனியும் வாழ்த்த வருவோம். பல்வேறு காலங்களில் வருவோம். பெண்களுக்கு மட்டுமாக உயர் சபையாக நம் சபையில் ஒரு நாள் சற்சங்கம் நிகழும் அக்காலங்கள் விரைந்து வருகின்றன. அவ்வாறு வருகின்ற பொழுது ஒரு நாள் மட்டும் பெண்கள் மட்டும் வருவார்கள். உள்ளுக்குள் சித்த சீடர்களுக்குள் சிவசூட்சம நூல் தாங்கிய ஆண் பெண் என்ற வேறுபாடு இல்லாத சீடர்களுக்குள் சக்தி தெய்வங்களும் சித்தர்களும் அமர்ந்து ஆசி உரைத்து அருள்நெறியாய் அவர்களுடைய ஆன்ம ஈக நிலைகளுக்கும் உயர்நிலை கொண்ட கர்ம வினைகளை தீர்க்கின்ற நிலைகளுக்கும் ஆசிகள் அன்பாக வழங்குவோம். அதுபோன்ற ஒரு சற்சங்க நிகழும் என்ற நிலைதனை இன்று எடுத்துரைத்து செல்ல வைத்தவனே அகமாறு உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம். அதிகாலை வேளை நற்பொழுது வேளை இவ்வன்பிகையின் அருள் ஆசிகளை கேட்டவர்களெல்லாம் செல்வ சௌபாக்கியத்தோடு உயர்நிலை கொண்டவர்களாக சிவமகா வாழை சித்தனுடைய சீடன் என்ற நிலையில் உங்களை வைத்திருக்கின்ற பொழுது எம்மாசி உங்களுக்குள் சிதறாமல் கிடைக்கும் என்ற நிலைதனை எடுத்துரைக்க வைத்தவனே, அவ்வாசிகளை மூலமாக கொடுக்க வைத்தவனே, நீர் வாழி என்று வாழ்த்துகின்றோம். பல்வேறு கணங்கள் இருக்கின்றன. இருந்த பொழுதும் எம்மை என்று அழைத்ததற்கு ஆனந்தம் கொண்டு வாழ்த்தி அமர்கின்றோம். ஓம் அகதீஷாய நமக. ஓம் சிவமகா வாழை சித்தர் திருவடிகள் போற்றி. ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாழ சித்த சபை திருவடிகள் போற்றி.